திருமணமாகிய நிறைய நாள் பிள்ளைகள் இல்லாதிருக்கிற உங்களுக்கு ஏக்கத்தோடு இருப்பீர்கள், பிள்ளை தேவை என்று சொல்லி. இவர்களுக்கு எப்படி ஜெபிக்கிறது, என்ன வசனத்தை சொல்லி நாம் ஜெபிக்கலாம் என்பதை குறித்து இன்றைக்கு முக்கியமாக பார்க்கலாம். எனவே இதை குறித்து பிள்ளை இல்லாதவர் கண்டிப்பாக இந்த இந்த ஷார்ட்ஸை பார்த்து ஜெபியுங்கள். இதற்கு முதல்ல ஒரு பாகம் வெளியிட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை பாருங்கள், எப்படி ஜெபிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போது என்ன வசனத்தை பயன்படுத்தி நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது சரியான வசனங்களை பயன்படுத்தி ஜெபித்தால்தான் அந்த ஜெபம் கேட்கப்படும். கர்த்தர் அந்த வசனத்தை அனுப்பி சுகமாக்குவார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உபாகமம் 7:13, கற்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் மாட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். நீ சகல ஜனங்களை பார்க்கல, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடிருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வர பண்ணுவார். யோசிச்சு பாருங்க, இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? இது மனுஷர் மாத்திரமல்ல, நீங்கள் மலடாக இருப்பது மட்டும், உங்களோட வீட்டில் இருக்கிற எந்த சாமானுமே மலடாக இருக்காது, எல்லாமே கனியை கொடுக்கும் என்பதுதான் முக்கியமான வசனம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து அதுக்கு முன்னாக 13வது வசனத்தில் 13, 14, 15 வசனம் வரை, இந்த 3 வசனங்களையும் நீங்கள் தவறாமல் என்ன செய்யணும்? அறிக்கையிட்டு, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடவுது. மரியாள் என்ன சொன்னார்? ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடவுது என்று சொன்னார். கன்னி நீ கற்பவதி ஆவா என்று சொன்னபோது ஆண்டவரே அது எப்படி என்று கேட்கவில்லை. உங்களுடைய வார்த்தையின்படி அடியனுக்கு ஆக கிடவு. அதே போல கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையின்படி, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14, 13, 14, 15 படி, 16 படி, கர்த்தாவே எனக்கு பிள்ளையை தாரும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு பிள்ளையை கொடுப்பார். இன்னும் ஒரு வசனத்தை கூட நாங்கள் பார்க்கலாம். ஏசாயா 66:9வது வசனம். அதிலே உறுதியாக நிற்க வேண்டும். பிள்ளை பெறச் செய்வராகிய நான் பிள்ளை பேற்றை தடுப்பேனோ என்று கேட்கிறார். ஏசாயா 66:9. ஆண்டவரே பிள்ளை பெற வைக்கிறவராகிய நீர் பிள்ளை பேற்றை தடுப்பீரோ, எனவே எனக்கு பிள்ளையை கொடும் என்று இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு பிள்ளையை கொடுப்பார். அடுத்து இன்னும் சில வசனங்களை சொல்லுகிறேன், அடுத்த பகுதியில் பார்க்கலாம். God bless you.